ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒய்2கே. இப்போ நம்ம சிம்லாலேருந்து கிளம்பிட்டோங்க. சிம்லாவில் ஒரு தமிழ்நாட்டு ஹோட்டலில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். சவுத்து கார்னர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப தூரம் சுற்றி போய் எப்படியோ ஒரு வழியாக பார்த்து சாப்பிட்டு வந்தாச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா 810 ரூபா ஆச்சு. ஒன்றுமே இல்லை. நான் ஒரு 3 இட்லி சாப்பிட்டேன், வடைலாம் சாப்பிடல, ஒரு காஃபி சாப்பிட்டேன். அவங்க ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்டாங்க, மசால் தோசை சாப்பிட்டாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்க, 2 காஃபி சாப்பிட்டாங்க. இதுக்கு பில்லு பார்த்தீங்கன்னா 810 ரூபா இருக்குது. இதுதான் சிம்லா ஸ்பெஷல். ஸோ எங்களால் நேற்று நல்லா மழை பெஞ்சதில் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அது இல்லாமல் ஹேம்நாத்துக்கும் கொஞ்சம் உடம்பு சீக்காயிடுச்சு. முடியல, அவனாலையும் பேக் பெயின், அப்புறம் அது டயரியா ப்ராப்ளம். எனக்குமே கொஞ்சம் உடம்புலாம் முடியல, கை கால்லாம் பயங்கர வலி. ஸோ எனக்கும் தலைவலி, ஒரு சுபத்துக்கும் இடுப்பு வலி, கால் வலி, எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக பாடி கண்டிஷன் சரியில்லாதால் எங்கேயுமே சுற்றி பார்க்காம சும்மா ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் மட்டும் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு அப்படியே நாங்கள் காலம்பரே கிளம்பிட்டோம். அப்படியே நேராக டெல்லி போயிடலான்ட்டு. ஸோ அழகாக தாங்க இருக்குது. இது சிம்லா ரொம்ப அழகாக தான் இருக்குது. பார்க்க வேண்டிய இடம் தான். டைம் இல்லாத காரணத்தால் எங்களால் பார்க்க முடியல. இதெல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்தால் தான் பார்க்க முடியும். சிம்லா, மணாலி இதை மட்டும் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வரணும். லடாக் எல்லாம் பார்த்துட்டு வந்தால் நாள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அந்த நாள் நம்மளுக்கு இல்லாத காரணத்தால் சிம்லா ஜஸ்ட் ஒரு விசிட், அவ்வளோதான். என்ன ஒரு 300 கிலோமீட்டர் நாங்கள் அதிகமாக ஊட்டியிருக்கோம், சுற்றி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்லை எப்பவும் டெல்லிக்கு போயிட்டுருக்கலாம். நைட்டு இங்கே ஹால்ட்டு போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் ரிலாக்ஸாக இருக்குது. உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கண்டினியூவாக ஓட்டி 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 கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போயிடுச்சு. ரொம்ப கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்ருக்கோம்? கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சுங்க. 5400 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இன்னும் ஹரித்வார் போகணும், டெல்லி போகணும், அவ்வளோதான். நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோன்னா, நேராக இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு வண்டியை பார்சல் ஏற்றி அனுப்பிடலாம். இல்லை தங்குற ரூமில் வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து நேராக ஹரித்வாருக்கு கேப் பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. இல்லை உடம்பு சுத்தமாக எங்களால் முடியலன்னு தெரிஞ்சதுன்னா ஹரித்வாரையே கேன்சல் பண்ணிடலாம், இந்த ட்ரிப்பே கேன்சல் பண்ணிடலான்னு பிளான் போட்டிருக்கோம். இது என்னங்கிறது நாங்கள் இன்னும் கரெக்டாக டிசைட் பண்ணலை. எது வந்தாலும் டெல்லிக்கு போய் பேசிக்கலாம் சொல்லியாச்சு. ஆனால் ஹேம்நாத்துக்கு சுத்தமாகவே முடியல. எவ்வளோ தூரம் பார்த்து தான் வந்தான். இருந்தாலும் அவனுக்கு அந்த விழுந்ததில் கொஞ்சம் பெயின் சிவியர் ஆகிடுச்சு. அதனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மேல் அவனை வண்டி ஓட்ட வைக்கிறதும் கஷ்டமான விஷயம் தான். ஒன்றும் சிவியர் ஆகிடுச்சுன்னா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா, வண்டியிலே உட்கார முடியாத அளவுக்கு பிரச்சனை எதாவது ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு தான் யோசித்து பார்த்துட்டு அந்த ஹரித்வார் இப்போ இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். போகலாமா வேணாமாங்கிறது டெல்லிக்கு போய் டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபு கேட்டால் அவ்வளோ இருக்குமா, ஒரு 3000 சில்லரை வருதுங்க. நாங்கள் நெட்டில் பார்த்ததுக்கு நேரில் போய் கேட்டுக்கலாம்னு பார்த்துருக்கோம். ஹரித்வார் அவனோட ஃபாதருக்கு கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு இதோட இருந்தான். சரி, முடிஞ்சாலும் அதை பண்ணிடுவோம், தர்ப்பணம் பண்ணோம்னா அதை பண்ணால் அவனும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், உடம்பு கொஞ்சம் தெம்பு வந்துடும்ன்றதுக்காக ஹரித்வார் ஒரு இழுப்பறியாக இருக்குது. பார்ப்போம். சிம்லா எப்படி இருக்கு பாருங்கள். இமாச்சல் பிரதேஷ். வெல்கம் டு இமாச்சல் பிரதேஷ். ஐ லவ் இமாச்சல் பிரதேஷ் நான் போட்டுருந்தது. நம்ம வந்தாச்சு, டெல்லிக்கு வந்துட்டோம். டெல்லி பார்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்தே அந்த ஹீட்டெல்லாம் நல்லா தெரியுது. சிம்லாவில் இந்த வெதருக்கும் இந்த வெதருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ நம்ம வர ஃபஸ்ட்டு டோல்கேட் நல்லா சூடுங்க. பயங்கர ஹீட்டாக இருக்குது. அப்படியே ஷூவெல்லாம் போட்டு கால் அப்படியே கதன்னு வெந்து போகிற மாதிரி இருக்குது. வெயில் அவ்வளோ வெயில். க்ளவுஸ் எல்லாமே கழட்டியாச்சு. இன்னும் இதையும் கழட்ட வேண்டியதாக, ரைடிங் ஜாக்கெட்டையும் கழட்டிட்டா நிம்மதியாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் சேஃப்டிக்காக கண்டிப்பாக போட்டே வரணும். எல்லோரும் இங்கே ஓவர் ஸ்பீடில் தான் ஓட்டுறாங்க. தூக்கம் வேறு வருது, கண்ணை கட்டுது இப்போவே. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது டைம் என்ன, 4 மணி ஆகுது. அவ்வளோ வெயிலாக இருக்கு பாருங்க. 1 மணி வெயில் மாதிரி அடின்னு கொளுத்துது போட்டு.
சத்தியமாக எனக்கு டெல்லியில் எங்கேயும் சுற்றி பார்க்கறதுக்கு ஆசையே இல்லைங்க. பயங்கர வெயில். அதே மாதிரி டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கேன், நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். டெல்லி போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த டிராஃபிக்கில் நம்ம வண்டி ஓட்டினா அவ்வளோதான். முதல்ல நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த ஹோட்டலில் போய்ட்டு வண்டியை விட்டுட்டு நல்லா சாப்பிட்ணும். போய்ட்டு நல்லா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குங்க, நிறையா இருக்குது. அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை தான். துணிலாம் துவைக்கணும் வேறு. நாங்கள் 2 நாள் ட்ரெயினில் போகிறதுக்கு எங்களுக்கு துணியை துவைச்சி காய போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து வேறு துணி போட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நேற்று சிம்லாவில் துவைச்சி காய போட்ட துணியெல்லாம் நைட்டோட நைட்டு பறந்து போய் ஃபுல்லாக அந்த கீழே இருக்க மண்ணெல்லாம் விழுந்து. போகலாம். நீ முன்னாடி என்ன முன்னாடி போகணும். ஓனர் வாங்க. ஓகே, நீ ஃப்ரெண்டில் போ. எங்கள் ஃபோன்லலாம் சார்ஜ் இருக்குது. ஹேம்நாத் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அவனை தான் கூகுள் மேப் போட சொல்லி ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அவனை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறோம். இனிமேல் அவன்கிட்ட தான் ஃபோன் இருந்ததில்ல, அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போனோம். கல்யாண்பூர்ன்ற இடத்துக்கு நாங்கள் போகணுங்க. அதுதான் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் தான். அதே மாதிரி மும்பையும் அதே மாதிரி தான். மும்பையில் நடந்து போகிற கூட்டமே அதிகம். சில ஏரியாலலாம் நான் மும்பைக்கு போயிருக்கேன். பட் ஆனால் அப்போ வீடியோ எடுக்கல. மொபைல் தான். அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு யூடியூப் இருந்தது, நம்மளுக்கு யூடியூப்பை பற்றி தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தோராயமாக. சரியான சேருங்க ஏரியா. நாயிரம் பத்திரம் பாவமாக போட்டுருக்கு. பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் பயங்கர ஹீட்டு ஏரியா. எக்கச்சக்க வண்டி, பொல்யூஷன் வேறையா, பயங்கர டஸ்ட்டு வேறு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபுல்லாக டெக்கரேஷன் அதை நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் டிராஃபிக் தான் ரொம்ப ஹெவியாக இதாகுது. இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் அவுட்டர் ரிங் ரோடு கூட இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, பரவாயில்லன்னு சொல்லலாம். இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல, போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். டே நின்றுச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த புல்லட்லாம் இங்கே ஓட்டுறதுக்குன்னா ரொம்ப பெஜாரான விஷயம். அவ்வளோ ஒரு ஹீட்டு. அப்படியே அந்த லடாக்கும் இதுக்கும் அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அங்கே லடாக் -3 இருந்தோம், -3, -4 இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸில் இருந்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க, 6 மணிக்கு இப்படியா இருக்கும். அவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. இன்னும் வெயில் அப்படியே இதாகுது. இது மாதிரி வெயில் இருக்க ஏரியாவில் வந்தால் வண்டி ஓட்டவே பிடிக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. என்ன பண்ணுறது, கிட்ட வர 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 வீட்டுக்கு எப்படா போகுன்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனால் அங்கேயே எடுத்து பழக்கமாயிடுச்சு. ஒரு மாதங்கிறது பெரிய கேப் வீட்டுக்கு நம்மளுக்கும். ராஜுபாய் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ராஜுபாய் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பைரவர் இருக்காருங்க. அவர் தான் ராஜுபாய்னு கூப்பிடுவேன். ரொம்ப பிடிச்ச பைரவர் அவர். அதுக்கு மேலே ஒரு அண்ணன் இருந்தார், பொமேரியன். அவர்லாம் பயங்கர க்யூட். அவர்லாம் இவரும் செம்ம க்யூட்டு தான். அவனுக்கு பயங்கரமாக போகும் ஒரு மூக்கு மேலே. அவனை திட்டா போதும், அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். இப்போல்லாம் அப்படி தான் அடி அடிச்சு சாப்பிட்னா கூட சரி, அடுத்த டைம் சாப்பாடை காட்டினா ஓடிடுவான். எதை கொடுத்தாலும் ஓடி வந்துடுவான் பாவம். வெகுடி இவன். அவன் ரோஷக்காரன். அவன் நம்ம உருவி கூப்பிட்டா தான் வருவான். எதை காட்டு, அவனுக்கு பிடிச்ச பால்கோவை காட்டாலும் சரி வரவே மாட்டான். அவனை கூப்பிட்டு கெஞ்சி, சாரிடா செல்லம், அடிச்சிட்டேன், தெரியாமல் அடிச்சிட்டேன், திட்டேன் சொல்லி அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸாக பேசினா தான் வருவானே. அதுவும் ஏதோ கடமைக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவான். அவ்வளோ சாப்பிடவும் போயிடுவான், விளையாட மாட்டான். இவன் அப்படி கிடையாது, கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவான். அது மாதிரி ஆடிவேன். இங்கே நிறைய ஃப்ளைஓவர்லாம் போட்டிருக்காங்க, நல்லா தான் வச்சுருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இப்போ போகிற இடம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓனரோட ரிலேட்டிவ் ரிலேட்டிவோ ஃப்ரெண்டான்னு தெரியல, யாரோ தான் சொன்னார். அங்கே தான் போயிட்டு ரூம் எடுக்கல, அவர் வீட்டில் போய் தங்கிட்டு காலம்பரம் அங்கேருந்து ஹரித்வார் போகலான்ட்டு ஒரு பிளான் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ டீ சாப்பிட்ற கேப்பில் அந்த பிளான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். காலம்பரம் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து ஹரித்வார் கிளம்புற மாதிரி. இப்போ என்ன டைம் போகிறோன்னு தெரியாது. போயிட்டோன்னா இப்போயே கூட போயிட்டாங்க ஒரு பிளான் தான் இருக்குது. ஸோ அது பிளான் வந்து காலம்பரம் போகிறோமா இப்போ போகிறோமாங்கிறது நாங்கள் ரூமுக்கு போய் தான் அங்கே அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் தான் அங்கே டிசைட் பண்ணுவோம். காலம்பரம் போயிட்டு வந்தால் நைட் ஆகிடும் வரத்துக்கு. அதனால் நைட்டே கிளம்பிடலாம் கூட ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம். இந்த கூகுள் மேப் சரியாக காட்ட மாட்டேங்குது. அங்கே இங்கேன்னு சொல்ல அலைய விடுது. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கேட்டாங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ தேடிட்டு போகிறோம். எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே தான் சொல்லி காட்டுது. இங்கே வந்தால் இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் போக சொல்கிறாங்க. யாரை கேட்குறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரே தலைவலி பிடிச்ச டெல்லியாக இருக்குப்பா. உள்ளே போய் ஓரமாக போ. அந்த கேப் காலியாக இருப்பார், அங்கே போ. இப்படி வந்துரு. டெல்லியில் வந்துட்டு ஒரு தமிழ்நாடு சாப்பிட்டுருக்கோம். இட்லி, சாம்பார், சட்னி. ஆனால் சாம்பார் வந்து பயணம் கொடுங்க சார். தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா மீதி வீடியோ எடுக்கிறோம். சாப்பிடுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? சாப்பிடுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? கானாக்காவோ. நண்பர்களே, நம்ம வந்து டெல்லி வந்துட்டோம். டெல்லியில் வந்து பைக்கு பார்சல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பட் ஆனால் உள்ளே வந்து பயங்கர அடாவடி அடிக்கிறாங்க, ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் கேட்டால் நாளைக்கு தான் எடுப்போம், கன்ஃபார்மாக நாளைக்கு வருமாங்கிறது தெரியாதுன்றாங்க. எப்போ வரும் போடுவோங்கிறது தெரியாதுன்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சீரியல் நம்பர் வயசு தான் அனுப்புவாங்களாம். அவங்க கேட்டதுக்கு ஆஃபீஸில் கேட்டதுக்கு இன்றைக்கி 4 மணிக்கு கொண்டு வர சொன்னாங்க. இப்போ போனால் நாளைக்கு இன்றைக்கி முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போன பிறகு நாளைக்கு தான் நாங்கள் இது பண்ணுவோன்றாங்க. அதுவும் இவர் தான் போய் கேட்டு என்னப்பா சொன்னாங்க? நேற்றுக்கு கேட்டதுக்கு இன்றைக்கி வர சொன்னாங்க 4 மணிக்கு. இன்றைக்கி வந்தாக்கா இன்றைக்கி ட்ரெயின் போனதுக்கப்புறமா தான் நாளைக்கு தான் புக் பண்ணுவோன்றாங்க. நாளைக்கு புக் பண்ணாலும் கேரண்டியாக அதே ட்ரெயினில் ஏறுமான்றது சொல்கிறது இல்லை. ஸோ இந்த ரயில்வே வந்து எல்லாமே வந்து பயங்கர ஃபோர்ஜரியாக தான் இருக்காங்க. இங்கே பெட்ரோலும் வந்து நம்ம பெட்ரோல் போட்டு அவங்க எடுத்தாலும் நம்மளுக்கு தரமாட்டாங்களாம், அவங்க தான் எடுத்துப்பாங்களாம். அப்புறம் நாங்கள் இந்திக்காரன் நம்ம ஊரால் லோக்கல் ஆள் ஒருத்தர் கூப்பிட்டு போனதால் 2 வண்டி கேனு பெட்ரோல் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு கேந்து இங்கே கொடுத்துருவேன்ட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குங்க. இது மாதிரி ரயில்வேல வந்து பதில் சொல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வண்டி வந்தால் போதுன்ற இதில் வந்து நீட்டாக கொடுக்க வேண்டியது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6500, நம்ம வண்டியில் வந்து 5500. நம்மளுக்கு வெயிட் அதிகமாக, சிசி அதிகன்றதால இது மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம கொடுத்துட்டோம். சரி, என்ன தான் பண்ணுறது? லாங்குவேஜ் ப்ராப்ளம். இவங்க சொல்கிறதான் சட்டமாக இருக்குது. ரயில்வே ரொம்ப ஃபஸ்ட்டுங்க டெல்லியில். யாரும் வந்து டெல்லியில் வந்து வண்டியை போடாதீங்க. ரயிலில் போட்டிங்கன்னா ப்ராப்பராக அவங்கள ஆளை வச்சு கரெக்டாக இது பண்ணி போடுங்க. எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ரூல்ஸ்லாம் எடுப்படியே இருக்காது. அவன் பாட்டிக்கு பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். மிரரை கழட்டினா அவன் பாட்டிக்கு பார்சல் கழட்டுறான். நம்ம வண்டி நம்ம இதில் பிச்சு எடுக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வண்டி நம்மக்கிட்ட வந்தால் போதுன்றதுக்காக இன்றைக்கே நம்ம போகிற ட்ரெயினில் அனுப்புறதுக்கு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த லக்கேஜ் அனுப்பி ஆகணும். அதுதான் ரூல்ஸு. இங்கே வந்து ரூல்ஸை மாற்றி பேசுகிறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு அண்டர் டேபிள் கனெக்ஷன் இருக்கிறதால இது மாதிரி பண்ணுறாங்க. இவங்க கிட்ட தான் வண்டியெல்லாம் கொடுப்பாங்க எல்லோரும், வேறு வழி இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் இருக்கிற பெட்ரோல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே ட்ரை ஆன பிறகு தான் வண்டியை வந்து பார்சலுக்கு ஏற்றுவாங்க. மின்சாரம் இறக்கி வச்சுட்டாங்க. இவரும் தான் வந்து வண்டி இது பண்ணுறவர். जल्दी आ फाड़ा आया 2 मिनट में आ जा मेरे पास, मैं ले आऊँगा। अरे मैं उठा के ले आऊँगा, तू आ जा पहले। ये आपका है ना तीनों का? இது டிரைவிங் லைசன்ஸா? ये तीनों का आपका है? இல்லை, ரெண்டுமே ஆர்சி கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓ, இது அவரோட. இது பிடிங்க. பெட்ரோல்லாம் எடுத்து அவங்க வண்டியில் ஊற்றிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு போட்டு வாங்க பெட்ரோல் ஓசியில் தூக்கிட்டு போகிறானுங்க. எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. கோச் 5 லிட்டர் பெட்ரோல் ஆகையா வந்துருச்சு. அதில் அவ்வளோதான் முடியுது. कन्फ्यूजन नहीं होगा ना? चलो फिर बनने को बना दो ना।
பாட்டில் கேட்குறான், நான் போய் ஒரு கேன் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு பார்த்து கொஞ்சம் நீங்கள் கையோட கொண்டு போயிடுங்க அதை, கையோட கொண்டு போயிடுங்க அதை. இங்கேருந்து வாங்கிட்டு வரேன். இந்த உயர்ந்த மனிதன் தாங்க நம்ம வண்டியை ஓட்டிட்டு வந்து பெட்ரோல் எடுக்கிற ஆளு. பேர் வேற ஒன்றும் சொல்லலாம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் தான் வண்டியை பார்சல் பண்ணுறவர். துமாரா நாம் அனீப். அனீப் அவர் தான் வந்து லாக் பண்ணுறவர். நம்ம பெட்ரோலுக்கு ஆஃப் வச்சவர் இவர் தான். பெட்ரோல்லாம் தூக்கி போயிட்டாங்க சொல்லிட்டேன். ஸோ நம்ம லக்கேஜ் எல்லாம் கூட இதுலேயே வச்சு பேக் பண்ணியாச்சு இப்போ. ஸோ லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வண்டிங்க எல்லாமே இப்போ பேக் பண்ணியாச்சு. இது ஒரு வண்டி இங்கே பேக் பண்ணியிருக்குது, இது ஒரு வண்டி இங்கே பேக் பண்ணியிருக்குது, இது ஒரு வண்டி இருக்குது இங்கே யூடியூப் கலி, இது ஒரு வண்டி இருக்குதுங்க. இது நம்ம பில் நம்பர். இது ஒரு வே பில் நம்பர், அவங்களோட பில் நம்பர். அது இல்லாமல் வண்டிக்கு வந்து 1500 சொன்னாங்க. அப்புறம் 500 1500 மொத்தமாக முடிச்சாச்சு. 3 வண்டிக்கு ஓகே 1500 கேட்டாங்க. நாங்கள் 3 வண்டிக்கு பேசி 500 1500 முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம சென்னையில் சந்திப்போங்க. வண்டி எந்த கண்டிஷனில் வந்திருக்குன்னு பார்ப்போங்க. தேங்க்யூ.